ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பருவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இருந்துட்டு தன்னோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் சிந்து இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தீங்களா இல்லையா? அப்படி இருந்தோம் அவள் எவ்வளோ திமுறா இங்கே வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணியும் ரொம்பவே கோவமாக நம்ம சிந்து கிட்ட வந்து, இங்கே பாருடி, இந்த ஃபங்க்ஷனில் நீ கலந்துக்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னனா இல்லையா? எதுக்காக இங்கே வந்திருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தலை முழுங்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, என்னோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு கலந்து கூடாதுன்றதுக்கு இங்கே யாருக்குமே உரிமையே கிடையாது. நான் வருவேன், என்னோட சடங்கு எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், நீங்கள் அதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்கே பாருடி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காத. கண்டிப்பாக நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இந்த கல்யாணத்தில் உன்னை கலந்துக்க விடவே மாட்டேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புறியே இல்லையா? இங்கே பாரு சிவா, இவளை முதல்ல போ சொல்லு சிவா அப்படின்னு சொல்ல, சிவா இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, இங்கேருந்து எல்லாருமே கஷ்டப்படுத்தாத, போ சிந்து அப்படின்னு சொல்லவும், என்ன டாக்டரே நீ இப்படியே பேசுகிற? என்னோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தில் நான் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்கெல்லாம் யாரு? இவங்க யாருமே என்னோட விருப்பத்தை யாருமே தடுக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த அதாவது 60ஆம் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு இங்கே நடக்கிற எல்லா சடங்கையும் நான் பண்ணுவேன். இங்கே யாருமே என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம மகா இருந்துட்டு, எங்கடி வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை தள்ளி கீழே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கள் பெரியவகன்னு நான் பார்க்குறேன், இல்லைனா உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல இந்த மாதிரி எல்லாம் மீறுற வேலையெல்லாம் வேண்டாம். என்னோட விருப்பத்தை யாராச்சும் மதிக்காமல் இப்படி என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டால் நம்ம அன்னபூர்ணிட்டு, இங்கே பாரு சிந்து, இங்கே நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போது நீ வந்து இதை கெட்ட காரியமாக ஆக்கிடாத. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டா இங்கே யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. எல்லாரோட சந்தோஷத்தை கெடுத்தது தான் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறியா சிந்து? முதல்ல இங்கே கிளம்பு சிந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லைங்களா அத்தை? என்னோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்னா என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் என்ன தான் சொன்னாலையும் என்ன தான் பண்ணாலையும் கண்டிப்பாக நான் என்னோட அப்பா அம்மாவுக்கு எல்லா சடங்கையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதாவோட வீட்டுக்காரும் வந்து, இங்கே பாருடி, உன்னை என்னோட பொண்ணு இல்லைன்னு நாங்கள் தலை முழுங்கிட்டோம்ல, எதுக்காகடி இங்கே வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, என்னம்மா இவங்க எல்லாரும் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் இந்த மாதிரிலாம் பேசுறியம்மா? இங்கே பாருடி, நீ என்னை அம்மானை கூப்பிடவே கூப்பிடாத. உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தோம், ஆனால் நீ எங்கள் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க உன் கூட பேசாமல் இருந்தால் தாண்டி உனக்கு அப்போ தாண்டி புரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சிந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே, இங்கே பாருங்கள், 60ஆம் கல்யாணத்தில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அது ஏன் வரீங்க, ஏன் இவங்க வரக்கூடாது, இவங்க இப்போ வரவே கூடாதுன்னு அப்படின்னு யாருமே சொல்லவே கூடாதுமா. இங்கே பாருமா, அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க சடங்கெல்லாம் பண்ணட்டும், நீங்கள் எதுவும் தடுக்காதீங்க அப்படின்னு ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கள், எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க. எதுக்காக எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அவங்க கிட்டலாம் சொல்லவும், இங்கே பாருமா, இது குடும்ப விஷயமெல்லாம் கிடையாதுமா. எதுக்காக குடும்ப விஷயம் நல்லா சொல்கிறீங்க? நீங்கள் வெளியே வந்துட்டீங்களே, இப்போ 60ஆம் கல்யாணம்னா யார் வேணாலையும் வரலாம், யார் வேணாலையும் போகலாம். அந்த மாதிரி வேற யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்த முடியுங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு, அக்கா என்னக்கா நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க, இப்போ அவள் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறாளா? இங்கே பாருங்கக்கா, அவள் நினச்சது ஒவ்வொன்றா நடத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கா. இன்னும் நம்ம அவளை விட்டுட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிவா கூட சேர்ந்து அவள் வாழ ஆரம்பிச்சிருவா. என்னக்கா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவள் நினச்ச மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்க என்னால் முடியல. இங்கே பாரு பைரவி, நீயாவது அவகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லவும், பைரவியும்
போயிட்டு, "இங்க பாருடி, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் எதுக்காக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புடி" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு பைரவி, இங்க இருக்கிறவங்க யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னோட அப்பா, அம்மாக்கு என்னென்னலாம் சடங்கு செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாருடி, நீ இந்த 60ஆம் கல்யாணத்துல கலந்துக்கவே முடியாது. அத நான் விடவும் மாட்டேன். நீ கலந்துக்கவும் கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு தனியா போயிட்டாங்க இல்லையா? அந்த நேரம் பார்த்து ஒரு சாமியார் வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி கிட்ட, "இங்க பாருங்கம்மா, அதாவது உங்க குடும்பத்திலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, உங்க பையன் அதாவது டாக்டர் படிக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அந்த பையன் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கே, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணு தான் உங்க குடும்பத்துக்கே மகாலட்சுமி. அந்த பொண்ணு இருக்கிறதுனால தான் உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் ஒரு ஒரு வாரம் உங்க வீட்ல இல்லாம இருக்கட்டும். உங்க வீட்ல என்னென்ன பிரச்சனை வருதுன்னு மட்டும் பாருங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைச்ச வரம். அந்த பொண்ண விட்டுறாதீங்க நீங்க. அந்த பொண்ண நீங்க கெட்டியா புடிச்சு வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்க பாருங்க சாமி, அவ எங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே ஏமாத்தி தான் இந்த கல்யாணத்த பண்ணியிருக்கா. இங்க பாரும்மா, அது அந்த பொண்ணா இந்த கல்யாணத்த பண்ணி வைக்கல. அந்த அந்த பொண்ணு ஏமாத்தி இந்த கல்யாணத்த பண்ணிக்கல. அந்த கடவுள் இந்த கல்யாணத்த பண்ணி வச்சிருக்கு. அந்த கடவுளா உன்கிட்ட வந்து சொல்றேம்மா, அந்த பொண்ண அ நீ பத்திரமா உன் கூடவே வச்சுக்கோ. இனிமே அந்த பொண்ண வெளிய துரத்துறதோ, அந்த பொண்ணுக்கு அசிங்கப்படுத்துற மாரி ஏதாவது நடந்துக்கிறதோ எதுவுமே கூடாதும்மா. அந்த கடவுளே உன்கிட்ட சொல்லிட்டு வர சொல்லுச்சும்மா. நீ இந்த பேச்ச மீறி சரி உனக்கு டவுட்டா இருந்தா கூட ஒரே ஒரு வாரம் அந்த பொண்ணு வீட்ல இல்லாம நீ அந்த வீட்ட இருந்து பாருங்க. அது என்னென்ன பிரச்சனை மட்டும் உண்டாகுதுன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு ஒரு மாரி குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. மா அதாவது சிந்து இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. சிவா மேல இருக்கிற ஆசையால இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம சிந்து மட்டும் இப்படி பண்ணலைன்னா, கண்டிப்பா பைரவி மாரி ஒரு நல்ல பொண்ணும் ஆறுமுகத்துக்கு கிடைச்சிருக்காது. 2 பேருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை தானே கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேருமே சேர்ந்து வாழ வைக்கலாமே. சிவாக்கும் இப்போ சிந்துவ புடிக்கிற மாரியே தான் இருக்கு. நம்ம சிவா கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு போய், "சிவா, இங்க வாயேன் சிவா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை தனியா கூட்டிட்டு போறாங்க. "இங்க பாரு சிவா, சிந்து கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா சிவா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க பெரியம்மா, என்ன பெரியம்மா திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை என்கிட்ட கேட்குறீங்க? இங்க பாரு சிவா, உன்னோட மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லு. உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சிவாவும், "இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க கேட்கறதுக்காக நான் சொல்றேன். சிந்துவோ என் மனசு முழுக்க இருக்கா. அவ ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கல தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. ஆனா போக போக அவளோட அன்பாலையும், அவளோட குணத்தாலையும், அவளோட நல்ல மனசாலையும் எல்லாத்தையும் என்னை மாத்திட்டா. முழுசா மாத்தி என் மனசு முழுக்க அவ மட்டும் தான் இருக்கா. அவ கூட சேர்ந்து நீங்க வாழ சொன்னா கண்டிப்பா நான் சந்தோஷமா அவ கூட வாழ்வேன் பெரியம்மா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. "இங்க பாரு சிவா, உன்னையும் சிந்துவையும் சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சிவாக்கு அப்படி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன என்ன பெரியம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மை தானே? இங்க பாருங்க பெரியம்மா, நானும் சிந்துவும் சேர்ந்து வாழ போறோமா? ஆமா, நான் இப்பதான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன். நீ கவலையே படாதே, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி பெரியம்மா, இப்போ அவங்களோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துல சிந்துவை கலந்துக்க வையுங்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு சிவா, உன் கூட சேர்ந்து வாழவே சொல்றேன். இந்த ஃபங்க்ஷன்ல அவ கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேனே. நீ வா, நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை கூட்டிட்டு நம்ம சிந்து கிட்ட போகிறாங்க. சிந்து அதாவது சிவா ரொம்பவே சந்தோஷமாக வராரு. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சிந்து, இங்கே பாரு சிந்து, இனிமே நீ என்னோட குடும்பத்தில் என்னோட மருமகளாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன்லையும் நீ கலந்துக்கலாம். சிவாவோட பொண்டாட்டியை நீ வா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட, "அக்கா, என்னக்கா பேசுகிறீங்க? திடீர்னு என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? இங்கே பாருங்கக்கா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படி ஏமாற்றி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்டவள சிவா கூட சேர்ந்து வாழ சொல்றீங்க. இங்க பாருங்கக்கா, அப்பதான் என்னோட பையனோட வாழ்க்கையை நீங்க கெடுத்தீங்க. இப்பவும் எதுக்காக என்னோட பையனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? இங்க பாருங்கக்கா,
எப்படியாவது சிந்துக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு சிவாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கெடுத்துறாதீங்க, முதல்ல அவளை இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சிந்து, அதாவது சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, அத்தை நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அத்தை. நான் எதுவுமே அதாவது எதுவுமே யோசிச்சுட்டுலாம் பண்ணலை. ஏதோ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணினே தவிர உங்களுக்கு எல்லாருக்கும் இவங்களோட வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகும் அப்படின்னு எல்லாம் நினச்சி நான் இது எதுவுமே பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. இங்கே பாரு சிந்து, இனிமே நீ கவலைப்படாத, நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மகாலட்சுமி, உன்னை இனிமே எங்கள் வீட்டை விட்டு நான் அனுப்பவே மாட்டேன், வா சிவா நீ சிந்துவை கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கக்கா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா, ஏங்க அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மகா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு மகா, நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த 60ஆம் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். சிந்து வா சிந்து, வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கும் என்ன சடங்கு செய்யணுமோ எல்லா சடங்கையும் நீ செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே சிந்து ரொம்பவே சந்தோஷமா நம்ம தன்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன சடங்கு செய்யணுமோ எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக கண்ணில் கண்ணீரோட அப்படியே ரொம்ப ஆனந்த கண்ணீரோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து வந்துட்டு சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, அத்தை இங்கே பாருங்க அத்தை, என்னை இவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சு எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. இங்கே பாரு சிந்து, உன்னோட அருமை எனக்கு இப்போதான் புரிஞ்சிச்சு, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இனிமே உன்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது காயத்ரி இருந்துட்டு நம்ம செல்லியன் நினப்பிலே இருக்காங்க. அதாவது நம்ம செல்லியன் கூட எப்படி பேசலாம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது நம்ம மகாவோட தம்பி வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மகாவோட தம்பி எசைக்கு வந்துடுறாங்க. எசைக்கு வந்த உடனே நம்ம காயத்ரி கிட்ட என்ன காயத்ரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க செல்லியனை வர சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னும் வரவேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அதாவது எசைக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்கே பாரு காயத்ரி, உன்னோட மனசில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் கேட்டேன், ஆனா நீ செல்லியன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொல்றியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், இங்க பாரு இந்த கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட காயத்ரி எழுந்துட்டு, என்ன இது இவன் இப்படி எல்லாம் பேசுறானே, கடவுளே என் வாழ்க்கை எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே, இப்படி ஒருத்தங்க கூட என்னோட அம்மா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்களே, நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம சிந்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, வேற ஏதாச்சும் சடங்கு செய்யணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம மகாக்கு ரொம்ப கோவமா, இங்கே பாருடி எதுக்காக அன்னபொண்ணு இப்படி மாறிட்டானே எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காகடி இப்படி பண்ணிட்டு இருக்காம்மா, எனக்கே தெரியலம்மா, எதுக்காகம்மா பெரியம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், என்ன திடீர்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கக்கா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா, இங்க பாரு மகா உங்ககிட்ட பேசுறேன்னு நான் சொல்லிட்டேன்ல, நம்ம இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட வந்து, அத்தை உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு, எதுக்காக சிந்துவை ஏத்துக்கிட்டீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அத்தை, இங்க பாரு பைரவி உனக்கும் தான் சொல்றேன், இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் பேசுறேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, முதல்ல இந்த கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு குறையும் இல்லாம நடக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே சந்தோஷமா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னு சொல்லுங்க அண்ணி, எதுக்காக சிந்துவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க மன்னிச்சு, அவள் இவ்வளோ பெரிய துரோகத்தை உங்கள் குடும்பத்துக்கு பண்ணியிருக்கா, அப்படி இருக்கும்போது அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா அது அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சாரதா நடந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட நான் அப்புறமா சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை நீ சந்தோஷமாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த கல்யாணம் எல்லாம்
சந்தோஷமாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே அன்னபூர்ணி என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சிந்துவும் சிவாவும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, என்னை ஏற்றுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. இப்படி ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல அத்தை. ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்னபூர்ணி கிட்ட நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. என் பையனுக்கு எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க? எனக்கு புரியல. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எதுக்காக இப்படி ஒரு துரோகியை என் பையன் கூட சேர்ந்து வாழ சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு மகா, கோவிலில் ஒரு சாமியாரை பார்த்தேன் அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருக்கா, இவ ஏற்பாடு பண்ண ஆளா கூட இருக்கலாம்ல. அவ இங்க பாருங்க, அந்த சாமியார் சொன்னது எல்லாமே போய் இவ ஏற்பாடு இவ காசு கொடுத்து செட் பண்ணி வச்சதுனாலதான் அவன் உங்ககிட்ட எல்லாம் இப்படி சொல்லிட்டு போயிருக்கான். நீங்களும் அதை நம்பிக்கிட்டே இவளை ஏத்துக்கிட்டீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புக்கா. என் பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இது நடக்கவே கூடாது. கண்டிப்பா இதை நடக்கவும் விட மாட்டேன். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க, நான் முடிவு எடுத்ததா சிவாக்கும் நம்ம சிந்து கூட சேர்ந்து வாடுறதுல முழு விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டா. அதனால நான் சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்க தான் போறேன். இங்க பாரு சிவா, இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரி சிந்து கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி இருந்துட்டு தன்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் தன்னோட அம்மா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எசைக்கு இருந்துட்டு, இங்க பாருடி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ அவனை நினைச்சுக்கிட்டு இருக்க. அவனை தண்ணி லாரி விட்டு ஏத்துறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம காயத்ரி இருந்துட்டு, இப்பவே இந்த விஷயத்த நம்ம போய் அம்மா கிட்ட சொல்லலாம், இல்லைன்னா செலியனை அந்த எசைக்கு ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு காயத்ரி இருந்துட்டு, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா காயத்ரி, என்ன விஷயம் பேச போகிறேம்மா, உங்ககிட்ட தனியாக பேசணுமா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனேம்மா எனக்கு அந்த அந்த எசைக்கு கூட சேர்ந்து வாடுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லைம்மா. எனக்கு எசைக்கையும் என்னையும் பிரிச்சிருங்கம்மா. என்னால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ முடியாதும்மா. எனக்கு செல்லியனை தான் பிடிச்சிருக்கு. செல்லியனை கூட தான் என்னால் வாழ முடியும். செல்லியனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருமா, ப்ளீஸ்மா, என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி கதறி கதறி அழுக ஆரம்பிச்சுறாங்க. காயத்ரி, என்ன காயத்ரி சொல்கிற? உனக்கு எசைக்கு கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லையா? நீ கல்யாண மண்டபத்திலே இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல காயத்ரி. ஏன் காயத்ரி இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லல? இங்க பாருமா, என் கல்யாணம் நடக்கலன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தமா. அங்க இருந்த எல்லாருமே என்னை வற்புறுத்தி தானே இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சாங்க. அப்படி இருக்கும்போது என்னம்மா சொல்ற உங்ககிட்ட? இங்க பாருங்கம்மா, ப்ளீஸ்மா, உங்க காலில் கூட விடுறேன். என்னால செலினை தவிர வேற யாரையும் என்னோட புருஷனா ஏத்துக்க முடியாது. எனக்கும் எஸ்ஐக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கம்மா ப்ளீஸ்மா. எஸ்ஐக்கு ஒவ்வொரு நாளும் செலியனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறத என்னை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாமா. என்னால் அவன் பேசுகிறதெல்லாம் தாங்க முடியலம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம எசைக்கு இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உள்ளே போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பொண்ணை உங்கள் கௌரவத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ என்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது? இப்போது அவன் என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்குறான். எனக்கு ஒன்றும் புரியல. அவன் அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடியே போயிட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நெருக்கட்டையான சூழ்நிலையில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போது இவ செலினை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காளாம், என் கூட சேர்ந்து வாழ மாட்டாளாம். இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு எசைக்கே, என் பொண்ணை கஷ்டப்படுத்துற மாதிரி நீ ஏதாவது நடந்துக்கிட்ட அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ. இங்கே பாருங்க அத்தை, இவ என்னோட பொண்டாட்டி. இவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என் பொண்டாட்டி கிட்ட அதாவது என்கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை யாராலும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கணும்னு நினச்சா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அன்னபூர்ணி வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி இருந்துட்டுமா, இந்த மாதிரி தான்மா அவன் ஏதாச்சும் ஒன்று பேசி என்னை அழ வச்சுக்கிட்டே இருக்காமா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. அவங்க கூட என்னால் வாழவே முடியாது. ப்ளீஸ்மா, எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், இதை கேட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, ஐயோ, தான் பொண்ணோட வாழ்க்கையை தானே கெடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உள்ள
அதாவது ரூம்குள்ளே போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்து கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு சிந்து, இனிமேல் சிவா மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ எதுவுமே நடந்துக்க கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சிந்து இருந்துட்டு, "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டு இப்போ சிவா டாக்டர் கூட சேர்ந்து வாழ சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி டாக்டரோட மனசை கஷ்டப்படுத்துவேன்? இந்த வீட்டில் இருக்கிற யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். நீங்கள் கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோ அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, நீயும் சிவாவும் சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சிந்து இருந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு, "டாக்டரே, இங்க பாரு டாக்டரே, எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல டாக்டரே. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். என்ன இப்படியே துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு மகா, இனிமேல் சிவா விஷயத்துலையும் சிந்து விஷயத்துலையும் நீ தலையிடாத. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழட்டும். என்ன இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்கள நம்ம பிரிக்க முடியாது. அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கவும் கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அதாவது மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்கே பாருங்கக்கா, இங்கே பாரு மகா, என் பேச்சை மீறி இனிமேல் யாரும் எதுவுமே பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, "இங்கே பாரு ஸ்னேகா, அந்த அன்னபூர்ணி திடீர்னு சிந்துவும் சிவாவும் சேர்ந்து வாழட்டும்னு முடிவெடுத்து அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு அப்படியே தலையை மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இங்கே பாருங்க ஆண்டி, இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தானே உங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொன்னேன். ஆனால் நீங்களே இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கீங்களே ஆண்டி. என்ன ஆண்டி, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது? அந்த சிந்துவை வெளியே இருக்கும்போதே நம்மளால் அடக்க முடியாது. இப்போது சிவா கூடயே சேர்ந்துட்டான். இப்போது அவளை நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆண்டி. எப்படியாவது ஏதாவது பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க ஆண்டி" அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஸ்னேகா, நீ கவலையப்படாத. அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி சந்தோஷமாக வாழ்ந்துடுறாங்கன்னு நானும் பார்த்துறேன். நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவாவும் சிந்துவும் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சிவா ரூமுக்கு வராங்க. வந்த உடனே கதவை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க யாருன்னு. பார்த்த உடனே நம்ம "மா சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கவும், "இங்கே பாரு சிவா, நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சிவா, நீ அந்த சிந்து கூட சேர்ந்து வாழவே கூடாது. நான் உன்கிட்ட சொல்கிறேன்ல, அம்மா பேச்சை கேளு. நீ மண்டபத்தில் என்னோட பேச்சை கேட்டிருந்தா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. இங்கே பாரு, என் பேச்சை கேளு சிவா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருமா, நான் அன்னபூர்ணியத்தை பேச்சை நான் மீறவே மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருந்தும் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னால் அன்னபூர்ணி பெரியம்மாவோட பேச்சை மீற முடியாது. சிந்து கூட சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. என்னோட மனசுக்கும் சிந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் நான் சிந்து கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன். இனிமேல் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக மகா கிட்ட வந்து, இங்கே பாரு மகா, உன்கிட்ட சொன்னனா இல்லையா, சிவா விஷயத்துலையும் சிந்து விஷயத்துலையும் தலையிடாதன்னு. எதுக்காக இப்படி ஒரு முடிவு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமேல் இப்படி ஒரு வேலையை நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மகா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என் பையனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நாங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி துரோகம் பண்ணவளையே கூட சேர்ந்து வாழ சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலக்கா. எனக்கு ரொம்ப கோவமாக வருதுக்கா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு மகா, உனக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக போக போக நீ புரிஞ்சுப்ப. நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இங்கே பாருங்கக்கா, எத்தனை காலம் போனாலும் இவளை மட்டும் என்னோட மருமகளாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இவ என் மருமகளாக வரவே கூடாது. முதல்ல இவளுக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் வாங்க தான் போகிறேன். இதை ஹைகோர்ட்டில் அப்ளீட் பண்ணியிருக்கு. இன்னும் 2 நாளில் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 பேருமே அந்த கோர்ட்டில் நிற்க வச்சு 2 பேருக்கும் நான் டிவோர்ஸ் வாங்க தான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாரு மகா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. சிந்துவும் சரி சிவாவும் சரி கோர்ட்டில் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டா கோர்ட்டு என்ன முடிவு எடுக்கணும் உனக்கு தெரியாதா? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்கள எதுக்காக டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க விவாகரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ புரிஞ்சுக்கோ. நீ இப்படி முட்டாள்தனமாக யோசிச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. முதல்ல அந்த கேஸை போய் வாபஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அன்னபூர்ணிகிட்ட வந்து, இங்க பாருங்க அத்தை, எனக்காக நீங்க எல்லார்கிட்டயும் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்த என்னால எப்படி எப்படி கொண்டாடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அத்தை" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு சிந்து, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க. அந்த நல்லதெல்லாம் நீ நெனச்சு பார்த்தாவே, கண்டிப்பா உன்ன காலம் முழுக்க சந்தோஷமா தான் நாங்க வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம சிவா இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம ஸ்நேகா இருந்துட்டு நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு, "இங்க பாருங்க பெரியம்மா, நான் சிந்துவ கொஞ்சம் கொஞ்சம் வெளிய கூட்டிட்டு போயிட்டு வரவா?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணியும், "சரிப்பா நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, நம்ம சிந்துவ கூட்டிட்டு வெளிய போறாங்க. வெளிய போயி நம்ம சிந்துக்கு புடிச்ச எல்லாத்தையும் வாங்கி குடுக்குறாங்க. "சிந்து, உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல்லு, நான் வாங்கி குடுக்குறேன். நான் உன்ன அங்க கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சிந்துவ மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவாவும் ஒவ்வொரு ஆசையா நிறைவேத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல நம்ம ஸ்நேகாவை மீட் பண்றாங்க. பார்த்த உடனே நம்ம ஸ்நேகாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து அந்த இடத்த விட்டு போக பார்க்குறாங்க. நம்ம சிந்து இருந்துட்டு ஸ்நேகா கிட்ட போயிட்டு, "இங்க பாரு, என்னையும் டாக்டரையும் பிரிக்கிறதுக்காக எவ்வளவோ பிளான் பண்ணேன். ஆனா அந்த கடவுள் பார்த்தியா எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருச்சு. அதுவும் அன்னபூர்ணி அத்தை வாயாலே என்னோட மருமக இனிமே சிவா கூட தான் வாழ்வான்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கறதுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அதாவது சிந்து இருந்துட்டு ஸ்நேகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஸ்நேகா ரொம்பவே கோவப்படுறாங்க. நம்ம சிந்துவும் சிவாவும் சேர்ந்து ஒண்ணா ஒத்துமையா வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.